லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் இருக்கு. முதல்ல ஃபங்க்ஷன் ஆல்டர் பண்ணிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் பை இந்த பவர்ல மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அதை டினாமினேட்டர்ல எழுதிக்கிறேன் இ பவர் எக்ஸ். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட போறேன். ரூட் இன்ஃபினிட்டி பை இ பவர் இன்ஃபினிட்டி. ரூட் இன்ஃபினிட்டினால அது இன்ஃபினிட்டி தான். ஏற்கனவே இந்த ரிசல்ட் பார்த்துருக்கோம். இ பவர் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா ஜீரோ. ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரக்கூடாது. ஸோ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். தேரப்பெறாத வடிவம். அப்ளை. எல் ஹாஸ்பிட்டல் ரூல். எல் ஹாஸ்பிட்டல் விதியை பயன்படுத்த. ஸோ எல் ஹாஸ்பிட்டல் விதி பயன்படுத்துது அப்படிங்கிறது என்ன சொல்லுது? நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1/2 இன்டு ரூட் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் இ பவர் எக்ஸ். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2 ரூட் எக்ஸ் இருக்கு. இதுவும் இந்த இடத்துல போய் சேர்ந்துடும் இன்டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நான் என்ன செய்யணும்? இன்ஃபினிட்டி போடணும். 1/2 இன்டு ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டி இன்டு இ பவர் இன்ஃபினிட்டி 2 இன்டு. இப்போ ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டியும் இன்ஃபினிட்டி தான், இ பவர் இன்ஃபினிட்டியும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு போட வேண்டியது இல்லை. சிம்பிளா நான் என்ன எழுதினா போதும்? இன்ஃபினிட்டின்னு எழுதணும். 2 இன்டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதினாலும் என்னதான் கிடைக்கும் எனக்கு? இன்ஃபினிட்டி. 2 இன்டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி இன்டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி ஸ்கொயர் வேண்டியதில்லை, இன்டு 2னாலும் வேண்டியதில்லை, 1/infinity. ஸோ 1/infinity அதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? 0. அப்போ இப்போ கிளியரா தெரியுது பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ், இதனுடைய வேல்யூ எவ்வளவு வருது எனக்கு? 0 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1/sin x minus 1/x இருக்கு. இப்போ இதனுடைய வேல்யூ பார்ப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 அதில் எல்சிஎம் எடுத்துக்கங்க. எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ், அடுத்து எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம். 0 மைனஸ் சைன் 0 டிவைடட் பை 0 இன்டு எனிதிங் போட்டாலும் என்ன வந்துடும் எனக்கு? 0. சைன் 0 வேல்யூவும் 0. அப்போ 0 மைனஸ் 0 அப்படின்னா 0/0. 0/0ங்கிறது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம். எல் ஹாஸ்பிட்டல் விதியை பயன்படுத்த. வந்துருச்சு. இப்போ எல் ஹாஸ்பிட்டல் பண்ணணும். இதுல இருந்து பண்ணணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 நியூமரேட்டர் தனியா பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் பை. ஸோ நியூமரேட்டர் பண்ணியாச்சு. அடுத்து டினாமினேட்டர் பண்ணணும். டினாமினேட்டர்ல பண்ணும்போது u இன்டு v ரூல் இருக்கு, அது கண்டிப்பா உண்டு. நமக்கு எது இல்லை? u/v தான் கிடையாது, ஆனா ப்ராடக்ட் ரூல் இருக்கு. அப்ப இது u இன்டு v. ஸோ முதல்ல u-வை ஃபர்ஸ்ட் x அப்படியே வச்சுக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x பிளஸ் அடுத்தது sin x அப்படியே வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம்? லிமிட் அப்ளை பண்ண போறோம். ஸோ என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை, இங்கே போடும்போது என்ன வந்து? எக்ஸ் இன்ட்டு 0னா 0 பிளஸ்
இங்கே என்ன வந்துரும் sin 0 வந்துரும் so cos 0 ஓட வேல்யூ 1 இங்கேயும் 0 வரும் so திருப்பி என்ன வருது எனக்கு 0/0 ஃபார்ம் திருப்பியும் 0/0 ஃபார்ம் வருது இல்லையா அப்ப என்ன செய்யணும் திருப்பி எழுதிக்கணும் என்ன எழுதணும் indeterminate ஃபார்ம் தேரப்பெறாத வடிவம் applying எல்ஹாஸ்பிடல் ரூல் எல்ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த சோ இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம எல்ஹாஸ்பிடல் எடுக்கணும் சோ லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் மைனஸ் cos x உடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x அப்ப பிளஸ் sin x வந்துரும் பை திருப்பி u into v ரூல் அப்ளை பண்ணணும் x கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x பிளஸ் cos x அப்படியே வச்சுக்கிட்டு x பண்ணினா 1 பிளஸ் sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x so limit x tends to 0 நியூமரேட்டர்ல sin x மட்டும் கிடைக்கும் by டினாமினேட்டர்ல x into sin x plus 2 cos x கிடைக்கும் எப்படின்னா cos x plus cos x இப்போ நீ x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணு sin 0 by இங்க 0 வரும் plus இது 0 ஆயிடும் 2 cos 0 sin 0 ஓட வேல்யூ 0 டினாமினேட்டர்ல 2 into 1 வரும் 0 by anything 0 அப்ப இதனுடைய வேல்யூ limit x tends to 0 1 by sin x minus 1 by x இதனுடைய வேல்யூ 0 அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ரைட்